ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் சந்திரசேகர். வெல்கம் டு மை ஷோ ஷேகர் ஸ்பீக்கிங். உங்களை எல்லாம் பார்க்கறது மிக்க சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மனிதனுக்கு டு மனிதன் மாற்றமானது. உங்கள் வாய்ப்புகள் என் வாய்ப்புகள் அல்ல, என் வாய்ப்புகள் உங்கள் வாய்ப்புகள் அல்ல. அதனால் உங்கள் வாய்ப்பு என்ன என்று சுட்டி காட்டும் இடத்தில் நான் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஆட்கள் நீங்களே. அதனால் எவ்வாறு நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக டிப்ஸ் கொடுக்கறதை விட சில கதைகள் மூலமா சொன்னா எளிமையா இருக்கும், உங்களுக்கு எளிமையா புரியுங்கிறதுனால நான் இன்னைக்கு உங்களுக்கு சில கதைகள் சொல்ல போறேன். இந்த கதைகள் ஜென் கதைகளிலிருந்து எடுக்கப்பட்ட கதைகள். ஜென் கதைகளுக்குள்ளார செல்வோம். அதுக்கு முன்னாடி ஜென் கதைகள்னா என்ன, ஜென்னுன்னா என்னன்னு புரிஞ்சுப்போம். ஜென் கதைகளை பத்தி கேட்டிருப்பீங்க. ஜென் அப்படிங்கிற வேர்டு என்னங்கிறது நிறைய பேருக்கு புரியாட்டி, அது ஒரு சைனீஸ் வேர்டு. இட்ஸ் கால் சாங். அந்த சாங்கிற வேர்டு ஜாப்பனீஸ்ல ப்ரொனவுன்சியேஷன்ல ஜென் அப்படிங்கிற மாதிரி மறுவப்பட்டு இருக்கிறது. அவ்வளவுதான். இதோட ஆரம்பம் எங்கிருந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருந்தா நம்ம தியானத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள். தியானம் அப்படிங்கிற வேர்டை தான் சைனீஸ்ல சாங்னு மாதிரி, அந்த சாங் ஜாப்பனீஸ்ல ஜென் மாறி இருக்குது. இப்போ ஜென் கதைகள் ஒரு ஞான கதைகள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மனிதனோட ஞானத்தை திறக்கும் கதைகள். அந்த கதைகள் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா, புத்த துறவிகள் தங்களுடைய சீடர்களுக்கு மிக கடினமான விஷயங்களை மிக எளிமையாக சொல்ல ஏதுவா இருக்கக்கூடிய விஷயமா இந்த கதைகளை எடுத்துரைத்தார்கள். இந்த கதைகள் மிக சிறிய சிறிய கதைகளாக இருக்கும், ஆனால் அதன் அர்த்தங்கள் மிக ஆழமாக இருக்கும். இந்த கதைகள் மூலமாக இன்று உங்களிடம் பேச நான் மிக சந்தோஷமா இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிற இந்த எபிசோட்ல நான் உங்ககிட்ட பேச போற முதல் ஜென் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போற முதல் கதை ஒரு ஒரு கோப்பை தேநீர் அப்படின்னு சொல்லி. இந்த கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரியும் இந்த கதை. ஆனாலும் அந்த கதை முதல் கதையாக நான் சொல்கிறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கும் அதுக்கான காரணங்கள் இருக்கிறதுனால தான் இந்த கதை முதல் கதையாக உங்ககிட்ட பேசிகிட்டு சொல்ல போகிறேன். ஒரு ஜென் துறவியை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ப்ரொஃபஸர் வந்தாராம். அவருக்கு இந்த ஜென் விஷயங்களை குறித்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்குன்னு வந்திருக்காரு. அவர் தன்னை தானேவே பயங்கரமாக உயர்த்திக்கூடியவர். தனக்கு அனைத்து விஷயங்களும் அறிவு ஜாஸ்தி என்கின்ற ஒரு நினைப்பு கூட அவர் கொண்டு அவர் ஒரு ஜென் துறவியை காண வருகிறார். அந்த ஜென் துறவியை கண்டு அவரிடம் ஜென் பற்றி, அதாவது இந்த யோகா நிலை பற்றி, தியானத்தின் நிலையை பற்றி அறிவதற்காக அவர் வருகிறார். ஸோ அவரை வந்த உடனே இந்த ஜென் துறவி வரவேற்று அமரச் சொல்கிறார்கள். அமர்ந்து இருவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது இவர் தன்னை பற்றி பேசிய விஷயங்கள் ஜென் துறவிக்கு தெரிந்துவிட்டது. இவர் தெரிந்து கொள்ள வந்துள்ளதை விட தனக்கு எல்லா விஷயங்களை குறித்த அறிவு ஜாஸ்தி என்கின்ற ஒரு நினைப்பில் இருப்பவர் என்று அவர் புரிந்து கொள்கிறார். இப்போ இந்த இடத்துல அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா அவருக்கு போய் சேராதுன்னு அவருக்கு புரியுது. அதனால அவருக்கு புரிய வைக்கிறதுக்காக அவர் ஒரு விஷயம் பண்றார். அந்த விஷயம்தான் ஒரு கோப்பை தேநீர். இப்போ என்ன பண்றாருன்னா, இவர் ஹீ கால்ஸ் அங்கே இருக்கிற வேலையாட்களை கூப்பிட்டு, சீடர்களை கூப்பிட்டு, தேநீர் எடுத்து வாருங்கள், நான் இந்த ப்ரொஃபஸர் கூட தேநீர் சாப்பிட போகிறேன் என்கிறார். தேநீர் வருகிறது. தேநீர் 2 கோப்பைகளில் வருகிறது. 2 கோப்பைகளை முன்னே வைக்கிறார்கள். அந்த கோப்பைகளில் அவங்க சீடர் சர்வ் பண்ண போகும்போது இந்த ஜென் துறவி அதை வாங்கி தானே சர்வ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதை வாங்கி அவர் என்ன பண்ணுறாருங்கிறது பார்த்தீங்கன்னா, வந்திருக்க ப்ரொஃபஸரோட கோப்பையில் தேநீரை ஊற்ற ஆரம்பிக்கிறார். தேநீர் கப்பு, அதாவது கோப்பை நிறையுது. நிறைஞ்ச உடனேயும் அவர் நிறுத்தாமல் ஊற்றிக்கிட்டே இருக்கார். தேநீர் வெளியே சிந்தி ஓடுது. இதை பார்த்த உடனே ப்ரொஃபஸர்னால தன் எக்ஸைட்மெண்ட்டை குறைக்க முடியல. என்ன விஷயம்னு புரியாமல் அவர் கேட்குறாரு துறவிக்கிட்ட, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தேநீர் நிறைஞ்சு விட்டதல்ல, கோப்பை நிறைஞ்சு விட்டது, இதற்கு மேல் நீங்கள் போட்டுக்கொண்டிருக்கிறது எல்லாம் கீழே சிந்தி கொண்டிருக்கிறது தெரியவில்லையா என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, இதுதான் நீங்கள், இந்த கோப்பை, நிறைந்த கோப்பை தான் நீங்கள். உங்கள் மனசுக்குள்ளார நீங்கள் நிறைஞ்சிருக்கீங்கன்னு வந்திருக்கீங்க. இதுக்கு மேலே நான் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அந்த இன்ஃபர்மேஷன் இதை நிறைந்து வெளியே வீணாக போகிறது போல் தான் போகும். அதனால் உங்கள் மனநிலை எப்போ ஓப்பன் மைண்டில் இருக்கோ, காலியாக இருக்கோ, அப்போ தான் விஷயங்கள் உள்ளே செல்லும். அதை புரிந்து கொள்வதற்கே இந்த விஷயத்தை செய்தேன் என்று சொல்கிறார். ஸோ இட் இஸ் when you have an empty mind, you have informations getting into you. உங்கள் மைண்டுக்குள்ளார இன்ஃபர்மேஷன்ஸ் எப்போ செல்லும், ஒரு விஷயம் எப்போ சேரும்னா உங்கள் மைண்ட் ஓப்பனாக இருக்கணும், எம்டியாக இருக்கணும். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஸ்பேஸ் இருக்கணும். ஒரு வண்டியில் நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறதா இருந்தாலும், ஒரு பொருளை நிறைப்பதாக இருந்தாலும், அந்த இடத்தில் ஒரு வேக்யூம் தேவை. அந்த வேக்யூம் இருந்தால்தான்
புதிய பொருட்கள் உள்ளே செல்லும், விஷயங்கள் உள்ளே செல்லும். ஸோ கீப் யுவர் மைண்ட் இன் அன் ஓப்பன் ஸ்டேட். இந்த ஓப்பன் ஸ்டேட்டில் உங்கள் மைண்டை வச்சுக்கிறதுக்கு தான் இந்த கதை உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று நம்பிக்கையில் அடுத்த கதை மிக முக்கியமான கதை, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஜென் கதையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தியானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து ஒரு திருவன் அந்த தியானத்தில் இருக்கிறவர்கிட்ட போய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. உடனே அவர் நான் தியானத்தில் உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சிறுவன் சும்மா இருக்கிறதில்ல, அடுத்த கேள்வி கேட்குறான், நீங்கள் எதுக்கு தியானத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். நானா தியானத்திலா? என்னை நான் புத்தனாக மாற்றிக்கொள்ள தியானத்தில் இருக்கிறேன் என்கிறார். ஓ, தியானத்தில் இருந்தால் புத்தனாகி விடலாமாங்கிறாரு இந்த சிறுவன். இதை கேட்டோன்னே நம்ம தியானத்தில் இருக்கிறவருக்கு கோபம் வருது. இந்த பையன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை, இந்த பையன் வேலைக்காக மாட்டான் அப்படிங்கிற ஒரு நினப்பில் அவனை இக்னோர் பண்ணுறாரு, கண்டுக்காமல் விட்டுறாரு. ஆனால் அந்த பையன் திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு இந்த தியானத்தில் இருக்கிறவரை முன்னாடி உட்காந்து கல்லை நிலத்தில் வச்சு தேய்க்க ஆரம்பிக்கிறான். கரன்னு தேய்ச்சிட்டு இருக்கான், சவுண்டு வருது. ஆனால் இவர் தான் தியானத்தில் இருக்காரு, அதெல்லாம் ஒரு மனசுக்குள்ளார போகக்கூடாதுன்னு கட்டுப்பாடோடு உட்காந்துடுறாரு. அன்றைய நாள் சென்று விடுகிறது, அடுத்த நாள் வருகிறது. அடுத்த நாளும் இவர் தியானத்தில் இருக்கார், அந்த பையன் வர்றான், ஒரு கல்லை தூக்கிட்டு அதே கல்லை தூக்கிட்டு திருப்பி தரன்னு தேய்க்கிறான். இந்த சத்தம் அவர் இரிட்டேட் பண்ணுது. ஆனாலும் அவர் தன்னைத்தானே அடக்கி கொண்டு திருப்பி அவர் தியானத்தை கண்டினியூ பண்ணுறார். ஏன்னா அவர் புத்தராக போகிறார். அது ஒரு புத்தராருக்கான மிக முக்கியமான குவாலிட்டி அவருக்கு தெரிஞ்சு பொறுமை. அந்த பொறுமையை கடைபிடிக்கிறார். இது கண்டினியூவாக நடக்குதுங்க. ஒரு 7, 8 நாள், 9 நாள், 10 நாள், 11 நாள், 15 நாள் ஆகுது. இவரும் தியானத்திலேயே இருக்கார். அந்த பையனும் கல்லெடுத்து பூமியில் போட்டு தரன்னு தேய்ச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ ஒரு நாள் அவருக்கு அந்த 15 நாள் தாண்டோன்னா இவரோட பொறுமையோட எல்லை வந்துடுது. இவர் பொறுமையை தாண்டி இன்னைக்கு கோவப்பட்டு அந்த பையனை கேட்குறாரு, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிறார். நான் கல்லை நிலத்தில் தேய்ச்சிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அந்த பையன் கேட்குறான். ஏன், எதுக்கு செஞ்சிட்ருக்கேன்? நான் இந்த கல்லை நிலத்தில் தேய்க்கிறது ஏன்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னானா அந்த பையன். ஆமாம், அந்த கல்லை எதுக்கு நிலத்தில் போட்டு இந்த தேய்ச்சிட்டு இருக்க? 15 நாளாக நானும் பார்த்துட்டு இருக்கேன், நீ தேய்ச்சிக்கிட்டே இருக்கே, என்ன பண்ண போகிற அப்படின்னா. இல்லை, நான் இந்த கல்லை நிலத்தில் தேய்ச்சி கண்ணாடியாக மாற்ற போகிறேன்னு சொன்னானா. அப்போ தான் அந்த தியானத்தில் அமர்ந்து கொண்டு இருந்தவருக்கு ஒரு விஷயம் புரிந்தது. கல்லை நிலத்தில் தேய்ப்பதனால் அது கண்ணாடி ஆகாது, வெறுமன தியானத்தில் அமர்வதனால் நம் புத்தராக முடியாது. அதே போல் நாம் கனவு கண்டுட்டு இருந்தோம்னா அது வெற்றி அடையாது. அதற்கான குவாலிட்டிஸ் இருக்கணும். அதுக்கான குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட இருந்தால் ஒழிய நாம் வெற்றியாளர்களாக முடியாது. நம் வாய்ப்புகளை அறிதலும் கடினமாகிவிடும். நம்மக்கிட்ட குவாலிட்டிஸ் இருந்தால் தான் நம்ம வாய்ப்புகள் நம்மளுக்கு பலன் கொடுப்பதாக இருக்கும். வாய்ப்புகளை அறிய முடியும். வாய்ப்புகளை அறிந்தால் அந்த வாய்ப்புகள் மூலம் நாம் பயணிக்க முடியும். அந்த வாய்ப்புகளின் மூலம் பயணித்தால் நாம் வெற்றியை அடையலாம். நம்ம பலவீனம் தெரிந்திருந்து வாய்ப்புகளை அழகாக புரிந்திருந்தால் நாம் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். இன்றைய செய்தி இதுதான். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடம் சைன் ஆஃப் பண்ணுறது சந்திரசேகர். 2-3 நாளாக மறந்த ஒரு விஷயம், உங்ககிட்ட உடல் உறுப்பு தானத்தை குறித்து பேசாதது. ஆனாலும் நம்பிக்கை இருக்குது, நீங்கள் உடல் உறுப்பு தானத்துக்கான அவேர்னஸ் உங்ககிட்ட வந்திருக்குன்னு. நீங்கள் கண்டிப்பாக உங்களோட உடல் உறுப்பு தானத்துக்கான ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ். தேங்க்யூ.